பச்சை மிளகாய் சீசனில் இந்த மாதிரி புளி மிளகாய் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்து ஊறுகாய் மாதிரியும் வந்து தொட்டுக்கலாம். டிஸ்க்ளைமர், இது வந்து பச்சை மிளகாய் சாப்பிடாதவங்களாம் இதை வந்து பண்ணி வைக்க வேண்டாம். இதில் ஏன்னா புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக சாப்பிட்றீங்கன்னா இதை பண்ண வேண்டாம். எல்லாமே சாப்பிடுவேன் அப்படின்னா இதை பண்ணி பாருங்கள். புளி வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவே கரைச்சிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து புளி கரைச்சிக்கோங்க. உப்பு, அப்புறம் பச்சை மிளகாய் வந்து மேலேயும் கீழேயும் காம்பெல்லாம் கிள்ளிட்டு, பெரிய மிளகாயாக இருந்தால் 2ஆக இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. சின்ன மிளகாயாக இருந்துச்சுன்னா சென்டரில் மட்டும் லைட்டாக கீறி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த புளி உப்பெல்லாம் உள்ளே வந்து இறங்கும். எல்லாம் உப்பு, புளி, மிளகாலாம் போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி விட்டுருங்க. கொதிக்கட்டும். கொதித்து அது நல்லா லைட்டாக அந்த கலர் மாதிரி வரும். இந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் நிறைய பண்ணுறனால அத்தை வந்து இவ்வளோ பெரிய கட்டி வந்து சேர்க்குறாங்க வெல்லம். அப்போ தான் புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு எல்லாமே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இது ஒரே நாளில் ரெடி பண்ண முடியாது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மறுநாள் ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் மறுநாள் கொஞ்சம் நேரம் 3 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வரும். அதுவும் மண்சட்டியில் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் நீங்கள் வந்து புளி கொஞ்சம் திக்காகவே கரைச்சிக்கிட்டிங்கன்னா 2 நாள்லேயே வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வெளியிலேயே கூட வச்சுக்கலாம். கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரம். இது அதுவும் ரெய்னி சீசன்லேன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சம்மர் அதனால் உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து நாக்கில் வச்சோம் அப்படின்னா சுருன்னு இருக்கும். எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும் அதில். இது பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஆனால் இது பச்சை மிளகாய் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஒரு மாதிரி சுருன்னு இருக்கும்.